இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் பல கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பல கூட்டங்களின் நடுவே ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் 100% தன்னுடையவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறதும் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், அவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்களுக்கு எப்படி நன்மை உண்டாகும், எங்களுக்கு செழிப்பு எப்படி உண்டாகும், நாங்கள் யாரால் அவன் செழிக்கப்படுவோம் என்று. அப்படியானால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் கழுகப்பட்ட மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆமென் ஸ்தோத்திர தேவ ஆசீர்வாதம் யாருக்கு? ஒரு கேள்வியை ஆமென் உங்கள் மத்தியில் வைத்து போக கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன். வேத வசனத்தின்படியே நாம் சில காரியங்களை இன்றைக்கு சிந்தித்து அவன் ஆசீர்வாதம் தடைபட காரணம் என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் என் சமூகத்தில், என் சமுதாயத்தில், என் சமப்பிராயம் உள்ளவர்களுக்கு முன்பாய் என் படிப்பில், என் வேலையில், என் தொழிலில் அவன் நான் போக்குவரவில்லை செய்கிற காரியங்கள், என் ப்ரமோஷன் விஷயங்களிலே இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் நான் தடுமாறிக் கொண்டிருக்க காரணம் என்ன? நான் நினைக்கிற அவன் ஒன்று நடக்கிறது எதிர்மாறாய் இருக்கிறது. எல்லாம் எனக்கு திருப்புமுனையை கொண்டு வரும் என்று யோசித்தால் என் வாழ்க்கையில எல்லாம் புரட்டி போடவும் தடம் புரண்டு போகவும் தக்கதாய் செய்கிறது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அவன் உங்களை பார்த்து பரிசுத்தாவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், அவன் கவலை வேண்டாம், கலக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு இரவு பேசி நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை கடாசிக்க, நமக்கு நன்மை செய்ய, நாம் வந்த விதமாய் போகாமல் நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவன் சமுதாயத்தின் நடுவே, கூட்டு குடும்பத்தின் நடுவே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை கடாசிக்க, நமக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் 8 விதங்களிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப தேவ ஆசீர்வாதம் யாருக்கு? அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்துட்டு ஒன்று கேட்போமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகும்? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில ஆமென் குவாலிஃபிகேஷன், ஆமென் ஸ்தோத்திரம், சில தகுதிகள் நமக்குள் என்ன? ஸ்தோத்திரம். ஸ்கூலில் போகும்போது முதலாவது இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைப்பதற்கு இந்த பிள்ளைக்குள்ளே என்ன செய்வாங்க? இன்டர்வியூ நடத்துவாங்க. காலேஜுக்குள்ளே போனாலும் அவ்வண்ணம்தான். அவன் வெளிநாட்டிலே போக வேண்டுமானாலும், ஒரு கம்பெனி வேலைக்கு அவன் போக வேண்டுமானாலும் முதலாவது அவன் ஸ்தோத்திரம், நம்முடைய கம்பெனிக்கு இவர் திறமையானவர் தானா, இவர் அவன் உண்மையாய் சர்டிபிகேட் வைத்திருக்கிறார், சான்றிதழ் இருக்கிறது, ஆனால் இவருக்குள் அதற்கேற்ற தகுதி இருக்கிறதா? ஒரு வேலையை கொடுத்தால் இவர் திறன்பட செய்வாரா? நம்முடைய கம்பெனிக்கு நற்பெயர் உண்டு பண்ணி தருவாரா? நம்முடைய கம்பெனி வளருவதற்கு இவர் உறுதுணையாய் இருப்பாரா? நாம் கொடுக்கிறதான சம்பளத்திற்கு ஏற்ற வண்ணம் இவர் உத்தரவாதத்தோடு அவன் பணி புரிவாரா என்று கவனித்து பார்த்துதான் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. நாம் அதில் பாஸ் ஆனால் கம்பெனியிலே நமக்கு என்ன கிடைக்கும்? பாசு கிடைக்கும், வேலைக்கு போகலாம். இதே போலதான் அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு? வாசிக்கலாமே. என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22 27வது வசனம். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. இன்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்,
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் என்ன செய்வாரா? பிரகாசிக்க பண்ணி. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் யார் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறாரோ, யார் மேல் கிருபையாய் இருக்கிறாரோ, அந்த மனிதன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய முகப்பிரகாசம் நம்மில் பிரகாசிக்கப்பட்டால் நம்மில் உள்ளதான இருள் முதலாவது விலக ஆரம்பிக்கும். அது சரீர இருளாய் இருக்கலாம், ஆமென். அது நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய இருளாய் இருக்கலாம், நம்முடைய பொருளாதார இருளாய் இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் சமாதான கேடாகிய இருளாய் இருக்கலாம், நம்முடைய எதிர்காலத்திற்கு தடையாயிருக்கிற இருளாய் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருளாய் இருந்தாலும் அந்த இருளை மாற்ற அவரால் ஆகும். பிரைஸ் காட். வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் அதனுடைய 9வது வசனமும் ஒன்று வாசிக்கலாமே. அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறதாம்? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அவன் எதை பற்றி கொள்ளவில்லை? பிரகாசிக்கிற ஒளியை பற்றி கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம். ஆமென். இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அவன் ஸ்தோத்திரம். இருளானது பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவின் ஜீவ ஆமென் ஸ்தோத்திரம் நதியாகிய இந்த சபையில் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு சிந்தைகளிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு கண்களிலும் அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆமென் பிரகாசிக்க பிரகாசிக்க ஆமென் தேவ சபைக்கும் தேவ மனிதர் குடும்பத்திற்கும் வருகிற ஒவ்வொரு நபருக்கும் எதிராய் ஜீவனுக்கும் ஆமென் பரிசுத்தத்திற்கும் பிரதிஷ்டைக்கும் ஆமென் தேவ தொடுதலுக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் தேவனுடைய அனந்த ஞானத்திற்கும் அநாதி ஸ்நேகத்திற்கும் ஊழியத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அபிஷேகத்திற்கும் விசாலதைக்கும் தேவ திட்டத்திற்கும் ஆயுசுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தீர்க்க நாட்களுக்கும் எதிராயிருக்கிற வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கர்த்தத்துவங்கள் எது ஆனாலும் அவைகள் ஒன்றும் என்ன செய்யாது? பற்றி கொள்ளாது. அவைகள் ஒன்றும் நம்மை தொடுவதற்கு ஏதுவாகாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இருள் ஆமென் வாழ்க்கையில் எனக்கு பயங்கரமான இருள், வியாதி என்கிற இருள், என் வாழ்க்கையின் பாரம்பரியம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், நான் படிக்க நினைக்கிறேன் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியவில்லை? ஆமென் ஸ்தோத்திரம். அதிகமாய் படித்து முன்னேற முடியவில்லை. என் படிப்பிலே இருக்கிற இருள், என் வாழ்க்கையிலே ஆமென் தொழில் செய்கிறேன், தொழிலே முன்னேற முடியவில்லை. ஆமென் என்னுடைய வாழ்க்கையில கையின் பிரயாசங்களின் நன்மைகள் வாக்குத்தத்தம் நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற இருள். நான் வியாபாரம் செய்கிறேன், வியாபாரத்தில் வளர விரும்புகிறேன், பெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன், அவன் செழிப்பை எதிர்பார்க்கிறேன், நான் பல திட்டங்களை போடுகிறேன். ஆனால் அந்த திட்டங்கள் ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் சில இருளனை பிடித்துக் கொள்ளுகிறது. என்ன இருள்? அந்த எல்லா இருளும் உங்களை தொடாதபடி இந்த வெளிச்சம் பிரகாசித்தால் போதும். வெளிச்சம் பிரகாசித்தால் தேசத்தின் இருள், எல்கையின் இருள், ஆமென் வான மண்டலத்தின் இருள், இப்பிரபஞ்சத்தின் இருள், நம்முடைய பேரிலே செய்யப்படுகிற நேர்ச்சை காட்சிகள், யாகங்கள், பூஜைகள், கருமங்கள், கோமங்கள், நரபலிகள், எந்த இருளானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவை நம்மை தொடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவன் எத்தனை வழியாய்?
அவன் 7 வழியாய் ஓடி போவானே ஆகில் அவனுக்கு வழியே தெரியாது. தேவன் என்ன செய்வார்? வழியை அடைப்பார். பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தது. அழிக்கவும் கொல்லவும் நாசம் பண்ணவும் அதம் பண்ணவும் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு எதிராய் நின்றபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திறந்த வழியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஒரு பாதையை, ஒரு வாசலை, ஒரு வழியை, ஒரு நன்மையை, ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவாரே. ஆனால் சத்துருவானவன் வந்து அபகரிக்கவும் கொள்ளையிடவும் அழிக்கவும் திருடவும் தேவன் அதற்கு அனுமதிக்காமல் தேவனுடைய சேனை பின்னாய் நின்று சத்துருக்கள் அழியத்தக்கதாய் வாதல் அடைத்தது போல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய சேனை இறங்கி எங்கையெல்லாம் வாதல் அடைக்கணுமோ, எங்கையெல்லாம் காவல் பண்ண வேண்டுமோ, எங்கையெல்லாம் சத்துருவின் திட்டங்களை, சத்துருவின் தீர்மானங்களை, சத்துருவின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டுமோ, அங்கையெல்லாம் கர்த்தர் முறியடிக்க போகிறார். அங்கையெல்லாம் சத்துரு தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் திறந்த வழியிலே அடுத்த ஸ்டெப் வைத்து வரவிடாமல் தேவன் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கர்த்தர் சில எதிரிகளின் வாதல்களை கர்த்தர் அடைக்க போகிறார். எதிரியின் வாதல் அடைத்த போதுதான் மிரியாமும் தன்னுடைய ஜனமும் தம்பூர் எடுத்து என்ன செய்தாங்க? நடனம் ஆடினாங்க. அப்படியானால் தேவ சபையே, நிச்சயமாய் இந்த 2025ஆம் ஆண்டின் இந்த 9வது மாதம் இறுதிக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் இந்த சபை சந்தோஷிக்கத்தக்கதாய், இந்த சபை ஆர்ப்பரிக்கத்தக்கதாய், இந்த சபை தேவனை உயர்த்தத்தக்கதாய், தேவன் எங்களை தேசத்தில் பெருக பண்ணினார் என்று, தேவன் எங்களை தேசத்திலே வளர பண்ணினார் என்று, தேவன் எங்களை தேசத்திலே ஜெயமாய் நடக்க பண்ணினார் என்று, தேவன் தம்முடைய வல்லமையை, பலத்த கையை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார். அப்ப கர்த்தர் வெற்றி வாகை சூட போகிறார். தேவ ஜனங்களுக்கு வெற்றி நிச்சயம். சத்துருவுக்கு தோல்வியையும் பயத்தையும் சிதறடிப்பையும் கலக்கத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். பின்தொடர்ந்தவன் காணாத வண்ணம் கர்த்தரே காவல் வைக்க போகிறார். காவல் வைக்க போகிறார். எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காவல் வைக்க வேண்டுமோ காவல் வைப்பார். எதிரி நுழையாதபடி, அணை கடந்த வெள்ளம் ஸ்தோத்திரம் உள்ளே வராதபடி ஸ்தோத்திரம் தண்ணீருக்கு அணை கட்டி வரப்பு போட்டு தடை பண்ணி நிறுத்துவது போல தடுக்கிறவராய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றவர் பார்வோன் சேனைக்கு தடை பண்ணுகிறவராய் தடுக்கிற மதிலாக இறங்கி வந்தவர் இந்த ஊழியத்தின் பாதையில தம் ஜனத்தின் நடுவே கர்த்தர் அவ்வண்ணம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். வாசிப்போமா 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படிதானா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியானால் ஸ்தோத்திரம், என்னுடைய குடும்ப தலைவன், என் பிள்ளை ஸ்தோத்திரம் பலவீனமாக யார் சொன்னாலும் கேட்காமல் எத்தனைதான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவனாய் அவன் ஏதோ ஒரு விதத்திலே அவன் அடிக்டாய் இருக்கிறான். இன்றைக்கு மாலை வேளையிலே அருமையான ஒரு சகோதரி என்னை பார்ப்பதற்காய் கடந்து வந்தார்கள். கடந்து வந்து ஸ்தோத்திரம் காலேஜ் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கும் போது தன் வீட்டினார் ஸ்தோத்திரம் சேர்ந்து
தன்னுடைய தேசத்தில் இருக்கிறதான அருமையான ஒரு சகோதரர், அன்றைக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை எடுத்து செய்கிறவர். அவன் கை நிறைய நல்ல சம்பாத்தியம் உண்டு. அவன் இந்த சம்பாத்தியத்தை பார்த்து என்ன செய்தாங்க, அவன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. 2.5 ஆண்டுகள் மாத்திரம் அவன் மகளுடைய திருமணம் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. அவன் 2 பேரும் ஒன்றாய் நகையும் சதவும் அவன் ஸ்தோத்திரம் ஒன்றாய் இருப்பது போல ஒன்றாய் வாழ்ந்தாங்க. அவன் நாரோடு பூ மணந்தால் தான் அது பூமாலை ஆகும். அவன் நாரும் பூவும் சேராமல் இருந்தால் அது பூமாலை ஆகாது. அது அழகையும் கொடுக்காது, மணத்தையும் கொடுக்காது. இதுபோல மணவும் கொணவும் இல்லாமல் நாரும் பூவுமாய் இருந்த 2 பேரையும் சேர்த்து 2.5 ஆண்டுகள் நல்ல மனம் வீசிக்கொண்டு தலைமுறை பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தில் திடீரென்று கடல் அலை யாரிடத்திலும் கேட்காமல் ஆமென் அது தன்னுடைய இயல்பை விளங்க பண்ணுவது போல ஆமென் ஸ்தோத்திரம் காற்றும் ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு வருவதில்லை. எப்பொழுது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சறுக்கல், ஒரு முட்டல், ஒரு மோதல் வருகிறது என்று ஆமென் தெரியாமல் இருக்கிறதை போல இவர்கள் வாழ்க்கையிலே வந்தது. ஸ்தோத்திரம். அதில் விசேஷமா என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சில வீட்டாருக்கு, சில சகோதரிகளுக்கு தன் சகோதரர், தன் பிள்ளை ஸ்தோத்திரம் தன்னுடையவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்போது இவர்களுக்கு என்ன செய்யாது? ஸ்தோத்திரம் விருப்பப்படாது. நம்ம பாசையில் சொல்ல போற என்ன? பயங்கரமான கண் எரிச்சல். ஸ்தோத்திரம். என்ன எரிச்சல்? கண் எரிச்சல். ஆமென். நம்ம கண்ணில் ஏதாவது ஸ்தோத்திரம் டஸ்ட் விழுந்த எரிச்சல் வரும். இதுபோல தன் பிள்ளை தன் மருமகளோடு சந்தோஷமா வாழ்ந்தாலே தன் வீட்டாருக்கும் எரிச்சல். ஸ்தோத்திரம். தன் கூடப்பிறப்புகளுக்கு அடுத்த எரிச்சல் என்ன? ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே. பிரைஸ் காட். இந்த எரிச்சலுக்குள் ஆகி அவன் வாழ்க்கையில் 17 ஆண்டுகள் ஆகிறது. அவன் இன்றைக்கு கோடதியும் கையுமாய் நிற்கிறார். கோடதியும் கையுமாய் ஸ்தோத்திரம் நிற்கிற அவள் அவன் இன்றைக்கு வந்து தேவ ஆலோசனையை கேட்கிறார். நாளைக்கு நான் போய் என் புருஷன் விரும்புகிறதைப் போல விவாகரத்துக்காக நான் கையெழுத்து போட வேண்டுமா? ஆவியானவர் சொன்னார், அவன் உன் புருஷன் உனக்கு வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். உன் பிள்ளைக்கு வேணும். அப்படியானால் நீ கொஞ்சம் சகித்துக்கொள், கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது ஸ்தோத்திரம் 2 கை சேர்த்தடைத்தாதான் தாளம் வரும். அவன் ஒரு கை அடித்தா தாளம் வருமா? வரவே வராது. அவன் 2 கை கூட்டி அடிக்கும் போது தான் தாளம். அப்போ என்னமா ப்ராப்ளம்? ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம ஏதேன் தோட்டத்தில் அண்ணன் ஆதாம் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், அப்பா நான் நல்லா தான் இருந்தேன், நான் தனிமை இருக்கிற வரை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. ஸ்தோத்திரம். எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, எந்த ஒரு கண்ணீர் இல்லை. எனக்கு அம்மாமார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பையன் பெண்ணு கட்டுனா பாஸ்டர், அதோட பையலுக்கு கண்ணே கெட்டது. உண்மையில் நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஸ்தோத்திரம் அவன் நிஜமானது அல்ல. ஸ்தோத்திரம். ஆல்ரெடியே அவன் எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு காத்து இருந்தா. காரணம் என்ன? அதுவரையும் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் முந்தானியை பிடித்து கொண்டிருந்த கள்ள யாக்கோபு பார்த்தீங்களா? எப்போ ஸ்தோத்திரம் என் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் வீட்டை விட்டு வெளியே போலாம், அதுவரையும் ஸ்தோத்திரம் அம்மா 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 ஸ்தோத்திரம். ஆமென். அம்மா பேச்சு தான் இவனுக்கு எல்லாமே. ஸ்தோத்திரம். இவன் ஒரு சான்ஸுக்காக காத்திருப்பான். ஆமென் ஸ்தோத்திரம். சான்ஸ் கிடைக்கும். பாவப்பட்ட பெண்ணு வருவா பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். கஷ்ட காலத்துக்கு நல்லா இருந்த பெண்ணு ஸ்தோத்திரம் கஷ்டம் அனுபவிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க? ஆமென். அவளை ஆமென் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதோட இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணன் பையன் மகன் பையன் ஸ்தோத்திரம் பெண்ணு கெட்டினதோட என்னாச்சு? கண்ணு கெட்டது. உண்மையில் நான் சொல்கிறேன் ஸ்தோத்திரம், நாம் எல்லாரும் வாரும் ஷாப்புக்கு போவோம். இப்போ சொந்தமாக வீட்டில் பண்ணுகிறோம், அப்படிதானே? நாம் சரியாக கண்ணாடியை பார்த்து அல்லது மொபைலில் கேமராயை ஆன் பண்ணி பார்த்து அவன் நேரே ஸ்தோத்திரம் நாம் சேவ் பண்ணுனா நம்முடைய சரீரத்தில் முகத்தில் ஒரு பாடு, ஒரு சுளுக்கும், ஒரு ஸ்தோத்திரம்
கீறலும் விழாது. நேரச்செவ்வே நாம் காண்பிக்காம நேரச்செவ்வே நாம் இல்லாமல் இருந்தால் அது விழத்தான் செய்யும். சோத்ரா. என்ன அம்மாமாரு சோத்ரா, தாய்மார் ஆனவங்க எல்லாரும் கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்ரா. மாமியார் ஆனவங்க எல்லாரும் கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்ரா. அப்ப இன்னையோடு நமக்கு எல்லாரும் மனம் திரும்ப போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவ தேவ கிருபையினால ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பிள்ளை நல்லதுதானம்மா, உன் புருஷன் உன்னை விட்டு விலகி ஸ்தோத்திரம் உன்னை காட்டிலும் அவன் 4 வயது அவன் ஸ்தோத்திரம் முந்தின பெண்ணை அவன் விருப்பப்பட காரணம் என்ன? ஸ்தோத்திர பாஸ்டர், அவன் என்ன காட்டிலும் கொஞ்சம் கிளாமராக இருப்பா. சரி, கிளாமரை பார்க்கலும் முக்கியம் இல்லை, நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாயா? அதுதான் கொஞ்சம் கஷ்டம். உன் புருஷன் சொல்லுகிறதை போல நீ வஸ்திரம் அணிந்தாயா? அது இல்லை பாஸ்டர். உன் புருஷன் கூப்பிடும் போது நீ அவன் கூட சந்தோஷமா போவையா? இல்லை பாஸ்டர். பின்ன அவன் என்ன செய்வான்? அவன் விருப்பத்துக்கு இவன் ஒன்றுக்கும் இணங்க மாட்டா, ஒன்றுக்கும் ஒத்து வர மாட்டா, சேர்ந்தும் போக மாட்டா. அவன் என்னைக்கு கைவீசிட்டா போகணும். அவன் போகிற இடங்களில் கேட்க மாட்டாங்க, மனைவி எங்க, பிள்ளை எங்க, வீட்டில் இருக்கிறான். அப்போ என்னைக்கும் மனைவியும் பிள்ளையும் வீட்டில் வச்சுட்டு ஸ்தோத்திரம் இவருக்கு பாட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். அப்போ மனைவிமார் எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு சத்தியம், உங்களுக்காய் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஆதாமுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல கணவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணணும். அவங்க கூட போகும்போது அவங்க ஸ்டாண்டர்டை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க கூட நீங்கள் ஸ்டாண்டர்டாக போகணும். ஆமென். அவர் இன்பணி, அவர் டிப்டாப்பாக அயன் பண்ணி போவார். நீங்கள் அந்த நேரம் தான் பீரோவில் போய் ஸ்தோத்திரம் அவன் 4 வருஷம் ஆமென் கழிந்து ஸ்தோத்திரம் அதற்கு முன்பாக மடக்கி சுருட்டி வைத்திருக்கும். ஸ்தோத்திரம் அதை எடுத்து அப்பந்தான் போட்டுட்டு போவீங்க. ஸ்தோத்திரம், அம்மா இது உனக்கே நல்லா இருக்குதா? ஸ்தோத்திரம். அல்லைங்க உங்களுக்கு எனக்கு மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெரியும். கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. கழிஞ்ச 2 வருஷத்துக்கு முன்னே எனக்கு மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க. இப்போ வர நானும் பார்த்துட்டு இருக்கேன், என் மேலே விருப்பமே இல்லை. இவளுக்கு துணியை அயன் பண்ணி நீ நேர என் கூட ஸ்டாண்டர்டாக வான்னு சொன்னதுக்காகவும் இந்த பாட்டு. பின்ன அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரை இவளுக்கு முகத்தை பார்க்கணும். இஞ்சி தண்ணி குரங்க போல இருக்கும். ஸ்தோத்திரம். முகத்தில் வெட்டவும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது, சிரிப்பு. என்னை தம்பி மாதிரிக்கே சிரிப்பு வந்தாச்சு. ஏன்னா தம்பி மாதிரி இன்னும் செலக்ட் பண்ண போகிறது பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. உண்மையில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, போகிறதுக்கு முன்னே உங்கள் பாஸ்டரையும் கூட கொண்டு போங்க. என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அண்ணன்மார் நல்லா இருக்கீங்களா? எனக்கு அண்ணன்மாரெல்லாம் நினைக்கிறாங்க, நாங்கள் எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி எங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அக்காமாரை எல்லாம் திருத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வரமாட்டாரான்னு சொல்லி நல்லா இருங்க. என்ன ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன ஸ்தோத்திரம், வாழ் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். கவனமாக வரீங்க. அப்போது அவள்கிட்ட சொன்னம்மா, நீ உன் குறைகளை, உன் பலவீனங்களை, உன் இருளான பகுதியை நீ மாற்றி உன்னில் தேவ கிருபை விளங்குவதற்கு, பிரகாசிப்பதற்கு நீ இடம் கொடுக்க ஆயத்தமானா உன் புருஷன் ஆண்டவர் திருத்தி கொண்டு வருவதற்கு, உன் புருஷனாக, உன் பிள்ளைக்கு தகப்பனாக உங்களோடு வாழ வைப்பதற்கு தேவனால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இருளுக்குள்ள இருக்கிறீர்களே ஆனால் நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்? இந்த இருளை மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், என் அண்ணமாரோடு ஒரு கேள்வி கேட்குறேனே, கல்யாணம் பண்ணுவதற்கு முன்பாகவும் நம்ம தாய் தானே, நம்ம அம்மா தானே, நம்ம பெற்று வளர்த்துனவங்க தானே, யாரும் பேச மாட்டீங்க. இனி எல்லாரும் மௌனம் சாதிப்பீங்க. நீங்கள் நல்லா பேசணுன்னா ஸ்தோத்திரம். நம்ம தாய் தானே, பால் ஊட்டி வளர்த்தவங்க தானே, நம்ம சுமந்தவங்க தானே, நமக்காக வாயையும் வயிறையும் கெட்டி ஒதுக்குனவங்க தானே, நமக்காக பல பாடுகளையும் பல வேதனைகளையும் பல துக்கங்களையும் சுமந்தவர்கள் தானே. அப்படியானா திருமணம் பண்ணுக்கு முன்னாலே அவங்க ஒரு தவறு பண்ணுனா ஏன் நம்மால் திருத்தவும் சொல்லி கொடுக்கவும் முடியல?
ஏன் அந்த இடத்துல நமக்கு அடங்கி ஒதுங்கி பதுங்கி இருக்கிறோம்? இந்த பாவம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு இந்த ஏற்ற துணையை இடது பாவம். உண்மையில் அவங்க ஒரு பக்கம் யோசித்த ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ஸ்தோத்திரம் ஆண்டவர் தருவார். தந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் நமக்கு நம்ம வீராப்பையும் ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரம் தலை நிமிர பண்ணுவோம். அப்போ அவங்க யாரை தான் சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் ஏற்கனவே இந்த இடத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க, பார்த்தியா பார்த்தியா அதுவரையும் ஸ்தோத்திரம் எனக்கு முகம் பார்த்து பேசுவானா? ஸ்தோத்திரம் நான் அவன் ஏதாவது சொன்னா ஆமன் அதற்கு ஆம்சாமி போடுகிறவன் இப்போ முகத்தை பார்க்கல, அவனுக்கு முகம் ஏறி இருக்கிற இருப்பை பார்த்தியா என்கிட்டயே சொல்லுகிறான், அது நடக்காது. கொஞ்சம் இருத்துகிறான், கொஞ்சம் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, லைவில் பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ குடும்பங்களுக்கு இந்த வார்த்தைகள் உள்ளங்கி போகிறது. சமுத்திரம் உள்வாங்குகிறது போல சில குடும்பங்களின் உள்வாங்கி கொண்டிருக்கிற அனுபவங்கள் மாறப்போகிறது. சில இல்லங்களில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர இல்ல தகராறுகள் இயேசுவின் நாமத்தில் விலக போகிறது. எனக்கு பொண்ணு அம்மாமாரே ஸ்தோத்திரம், நம்ம கன்னியாகுமரி மொத்தத்தில் முன்னால் எங்கள் கேரளாவுக்கு கூட இருந்தது பார்த்தீங்களா? ஆமாம், எதுக்கெடுத்தாலும் பந்தனம் 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 சுத்திரம் கட்டு. உண்மையில் நம்ம இருதயத்தின் கட்டு உடைஞ்சா, சிந்தையின் கட்டு உடைஞ்சா ஆமாம் நமக்கு விரோதமான ஒரு கட்டும் இல்லை, ஒரு மந்திரவாதமும் இல்லை, ஒரு சூன்யம். அப்படி உண்மையாக நம்புகிறவங்க கை கொடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க ஸ்தோத்திரம். நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய நினைவுகளும் ஆமென் சரியாகும். ஏன் உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லையோ பக்கத்தில் கை கொடுக்கையாக சொன்னது. முகத்தோடு முகம் பார்த்தோன்னு கை கொடுங்க அம்மாமாரு, சகோதரிமாரை கை கொடுங்க. லேலூயா. ஏன் அண்ணமாரு அவங்களுக்கு மாத்திரமா பார்த்தீங்களா? ஆலயத்தில் வந்தால் ஆமாம் எல்லா விதத்திலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு, நமக்கோ வட்ட பூஜ்யம். ஆமாம், இங்கே மாத்திரம் நமக்கு ரொம்ப சைலண்ட், ரொம்ப மௌனம். ஸ்தோத்ரா, இங்கே மாத்திரம் எனக்கு அண்ணமாரு பேச மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க. ஸ்தோத்ரா, கொஞ்சம் அவன் காட்டை ஏறி வந்தா ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க? பார்த்தையா பார்த்தையா. இதுதான் வீட்டில் போனாதான் எனக்கு அண்ணமாருக்கு வீராப்பே வரும். ஜெபம் பண்ண சொன்னா 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம், நேர ஜெப கண்ண மூட தெரியாது. ஸ்தோத்திரம், முழங்கால நிற்க முடியாது. ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை பேச தெரியுமா? பாஸ்டர் நாங்கள் வீட்டில் பேசுவோம், வேலை ஸ்தலத்தில் பேசுவோம், ஆமாம் எங்கள் தெருவில் பேசுவோம். ஆலயத்தில் வந்து ஒரிஜினல் பாஷை பேசுங்க. பரலோகத்தின் பாஷை இங்கே தானே படிக்கணும், இங்கே தானே வெளிப்படணும். வெளிப்பட்டா தானே அங்கே உண்டாகும். ஸ்தோத்திரம், இங்கே வெளிப்படாத இருந்தால் எங்கே அங்கே நிஜத்தில் போக முடியுமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 வசனம் சொன்னேன், அதில் எனக்கு தாய்மாரு தான் வாசித்தாங்க. தாய்மாருக்கு வயசை பாருங்க. எனக்கு அண்ணமாரெல்லாம் இருக்கிறாங்க, MBA முடிச்சுட்டு ஆமாம் BA முடிச்சுட்டு IT முடிச்சுட்டு ஸ்தோத்ரா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு MSc முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், புஸ்தகம் கையில் இருக்குது. பாஸ்டர் பைபிள் எங்கள் கையில் உண்டு. இல்லைங்க, எங்கள் பாஸ்டர் தொலியை உரிப்பார். யாருக்கு வேண்டி? அவங்களுக்காக அல்ல, பாஸ்டருக்கு வேண்டி. ஸ்தோத்திரம், யாருக்கு வேண்டி? பாஸ்டருக்கு வேண்டி. நீங்கள் பைபிள் எடுக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. உங்களுக்காக நீங்கள் வேதத்தை எடுத்தாதான் இந்த வேதம் உங்களை வாழ வைக்கும், இந்த வேதம் உங்களை வழி நடத்தும், இந்த வேதம் உங்களை பாதுகாக்கும், இந்த வேதம் உங்களை பத்திரப்படுத்தும், இந்த வேதம் உங்களை இடராதபடி உங்களை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா. உண்மையில் பாஸ்டர் பாருங்க ஸ்தோத்திரம், இன்னும் முதல் எனக்கு சகோதரன் மாதிரி, எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு மாமா மாதிரி, எனக்கு தம்பி மாதிரி எல்லாம் மனம் திரும்பியாச்சு. இல்லையா மக்கா? எல்லாம் திரும்பியாச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காலேஜுக்கு போகும்போது ஏதெങ്കിലും அண்ணன்மாரு புக்கு கொண்டு போவீங்களா? தங்கச்சிமாரு காலேஜுக்கு போகுங்க, யாராகிலும் புக் இல்லாமல் போவீங்களா? இயேசுவே. வெறும் டிஃபன் பாக்ஸ் பாத்திரமா கொண்டு போவீங்க, வாட்டர் பாட்டில் பாத்திரமா கொண்டு போவீங்க. பிள்ளை, நீங்கள் காலேஜுக்கு போன சமயத்தில் புக் இல்லாமல் போனீங்களாப்பா? ஸ்தோத்திரம், பாஸ் உண்டு. நாங்கள் இன்னும் முதல் மனம் திரும்புகிறோம்.
கண்டிப்பாக நாளை முதல் வேதம் இல்லாமல் நாங்கள் கோயிலுக்கு வர மாட்டோம். சோத்ரம், ஏன் வேதம் இல்லாமல் வந்து வல்ல பிரயோஜனம் உண்டா? ஊழியக்காரராகி நான் வந்தேன், ஸ்தோத்திரம், எனக்கு 4 வசனம் காணாமல் தெரியும், 40 வசனம் காணாமல் தெரியும், 400 வசனம் காணாமல் தெரியும். வந்து நான் உங்கள் மத்தியில் இந்த வேத வசனத்தை வாசிங்க எடுங்க. அப்போ நீங்கள் என்ன பாஸ்டர் கையில் பைபிளே இல்லையே? ஸ்தோத்திரம், பாஸ்டர் கையில் நான் வந்த காரணமே என்ன? வேதத்தை போதிக்க, வேதத்தை கேட்க வந்த எனக்குள்ள வேதம் இல்லை. ஊழியக்காரர் சொல்லும்போது எனக்கு பார்க்க முடியல. காரணம் என்ன? வீட்டில் இருந்து நான் வாசிப்பு இல்லை, புஸ்தகம் திறப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் வேதத்தை பதுக்க தடவி. காரணம் என்ன? பொடி பிடிச்சிருக்கும். அந்த பொடியை தட்டுறதுக்கு எனக்கு கையை கழுவவும் மாட்டேன். கையை கழுகாமல் அப்படியே தடவிட்டு கொண்டு வருவேன். உண்மையில் நல்லதில்லைன்னா நல்லதில்லை. ஸ்தோத்திரம், வேதத்தோட ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வரணும். வந்தால் மாத்திரம் போதாது. சிலவங்க எனக்கு ஸ்தோத்திர பொண்ணு அம்மா மாதிரி திறந்து வச்சிருக்க மாதிரி திறந்து வச்சுருப்பாங்க. சிலவங்க அப்படியே கொண்டு வந்ததை மாதிரி மூடி வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்கள் கேட்டுட்டு போகிறோம். எனக்கு பொண்ணு அண்ணன் மாதிரி நீ கேட்கறதுக்கு உண்மையில் நேர செவைக்காலும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், இந்த முருகக்காட்சி பறிக்கிறதுக்கு வேண்டி தோட்டம் வச்சு வலிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமென், அறுப்பு கத்தி பட்டு பாதி தொங்கும். இதே மாதிரி தொங்க வேண்டாம். என்ன ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் வாங்க, ஆமென், திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் வாங்க, கையும் காலும் இருந்து செயல்பாடு இல்லாமல் ஆமென் அங்கங்கேயா தொங்கி தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எத்தனையோ விபத்துகளுக்குள்ளாகி ஆமென் கையும் காலும் தரப்புண்டு போக வேண்டிய என்னுடைய சரீர அவயங்களுக்குள்ளே, உங்கள் சரீர அவயங்களுக்குள்ளே ஒரு தீங்கு, ஒரு நாசமும், ஒரு நஷ்டமும் வராமல் பாதுகாத்த தேவன் எவ்வளவு நம்ம தேசத்தில் அடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் வைரஸ் பலவீனம் அதிகரித்து கொண்டிருக்குது தெரியுமா? அடுத்தது ஸ்தோத்திரம் தெருவட்டி பயங்கர பிரச்சனை. கவனமாக பார்த்து நடக்கணும்னா சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறவங்க எல்லாம் ஸ்கூட்டியில் கொண்டு வருகிறவங்களும் பிள்ளைகளை ஸ்டைலாக முன்ன வச்சு கொண்டு வரது பார்த்து எடுத்து கொண்டு வாங்க. என்ன ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல ஹெல்மெட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. ஆண்களை காட்டிலும் வண்டி ஓட்டுறதுல ரொம்ப பெண்கள் ரொம்ப மோசம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மேன், உண்மையில் ஹியர் வண்டி இருந்த பிற்பாடு இவ்வளவு பிரச்சனை இல்லை. இந்த ஹியர் இல்லாத ஒரு திருக்கு வந்தது பாருங்க, ஒரு முறுக்கு, ஒரு திருக்கு, ஒரு முறுக்கு. ஸ்தோத்ரா, இந்த திருக்கு முறுக்குனால ஸ்தோத்ரா அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்து டைபடிச்சுட்டே கிடக்குது. ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா. ஸ்கூட்டி உள்ள அக்காமாரெல்லாம் கையை உயர்த்துங்க. இந்த திருக்கு முறுக்கு உள்ளவங்க கையை உயர்த்துங்க. அரிமுறுக்கல்ல, ஸ்கூட்டி முறுக்கு இருக்குது. ஸ்தோத்திரம், ஒரு திருக்கு ஒரு முறுக்கு. ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளே 40க்கு மேலே போகாதீங்க. போனால் தேவதூதருடைய பாதுகாப்பு இருக்காது. நேரலையின் மூலம் கவனித்து கொண்டிருக்கிறவர்களே, வேகமாய் வண்டியை ஆமென் ஓட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவதூதருடைய காவலை விட்டு நீங்கள் வழி மாறி போகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மேல் ஆமென் எச்சரிப்பின் ஒரு வார்த்தையை தருகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணவும், ஆமென், உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பாதி ஜீவனுக்கும் எதிராய் சத்துருவானவன் செய்கிற ஆமென் தந்திரங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் யோசனைகளும் முறியடிக்கப்பட வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தருடைய காவல் ஆளுகை பிரசன்னமாகுதலிலே ஆவியானவரே தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவர் சில ஸ்தோத்திரம் நல்ல நல்ல பேர்களை தருகிறார். ஸ்தோத்திரம், நேரலை இருக்குது பார்த்தீங்களா? நேரலை இல்லாமல் இருந்திருந்தா அந்த பேர்களை சொல்லி உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்க பார்த்தேன். கொஞ்சம் கவனமாக கவனித்து கொள்ளுங்க. என்ன ஸ்தோத்திரம், ஆமென். தேவ பிள்ளைகளை எப்போதும் நீங்கள் ஒரு வாகனத்தில் போகும்போது 10 நிமிஷத்துக்கு முன்ன போங்க. 10 நிமிஷத்துக்கு முன்ன போங்க.
ஸ்தோத்திரம். ஆமென். அல்லது 10 நிமிஷம் நீங்கள் தாமதித்து போனால் உங்களுக்கு ஒரு கேடு இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுசும் ஆரோக்கியமும் நீங்களாகவே ஆமென் நஷ்டப்படுத்தாமல் இருங்கள். இதை எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆயுசு நாட்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிராக சத்துருவானவன் வருகிற குடும்பங்களுக்கு எதிராக ஆமென் ஸ்தோத்திர தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாய் சிலருடைய புத்தி தோஷங்கள் ஆமென் ஹெல்மெட்டும் இருக்காது. ஸ்தோத்திரம். இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தட்டுகிறது தடவுகிறது இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம 60 வயசான தாத்தா ஆமென் பாட்டி வெத்திலையில் சுண்ணாம்பு தடவுங்களே அதாக்கு இது ஸ்தோத்திரம். இந்த தடவுகிறது ஹெல்மெட் இருக்காது. சொல்லுங்க, முன்ன வாடுறது தெரியாது, பேக்கில் வாடுறதுன்னு தெரியாது. ஏற்கனவே இவனுக்கு கிளாஸும் இருக்காது. 2 சைடு கண்ணாடி இவன் எடுத்திருப்பா. இப்போ என்ன, நாங்கள் நியூ ஜெனரேஷன் ஆமென் ஸ்தோத்திரம் நியூ டென்ட் ஸ்தோத்திரம். எனக்கு பொண்ணு அண்ணமாரே நான் கேட்குறேன், என்ன டெண்டாக இருப்பா, என்ன ஜெனரேஷனாக இரு. உனக்கு நிமித்தம் தேவன் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உன் நிமித்தம் ஏழை பாவப்பட்ட வயசான 60 வயசானவங்க விழுந்து சாகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன் பெல்லும் இருக்காது, பிரேக்கும் இருக்காது, சிக்னலும் இருக்காது, இண்டிகேட்டரும் இருக்காது. இது எல்லாத்தையும் இல்லாத நீ எப்படி வண்டி ஓட்டுத? ஓட்டாத. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேரமே சொன்னே ஸ்தோத்திரம். இடது பக்கம் திடீர்னு போயிட்டு இருந்தோன்னா ஒரு திருக்கு ஒரு முறுக்கு இப்படி பார்ப்பேன். பேக்கில் இருந்து வேற ஒருத்த வருவேன் 60ல் வந்துட்டு அவன் ஒரு சவுட்டி சவுட்டுவேன், இவன் தெரிச்சு கிடப்பான். ஸ்தோத்திரம். முந்தா நாட்டுக்கு அப்படிதான் நாங்கள் பேசிட்டே ஸ்தோத்திரம் ஃப்ரெண்டில் 2 பேர் போகிறோம். பேக்கில் இருந்து ஒரு அண்ணன் 40 ஸ்பீடில் வந்தேன். அதுக்கு பேக்கில் இருந்து பெல்லு இல்லை, பிரேக்கு இல்லை, கண்ணாடி இல்லை, 60ல் வந்தேன். இந்த அண்ணன் ஒரு சவுட்டுன அவனுக்கு மேலே வந்து அவன் இவன் சவுட்டி அப்படியே டைப் அடித்தான். புரியுதா? சோதரா எனக்கு பிள்ளைகள் அப்படி ஒன்றும் இல்லை. சோதரா அதனால ஆமென் பெல்லும் பிரேக்கும் கண்ணாடியும் லைசன்ஸும் இன்சூரன்ஸும் வச்சு வண்டியை ஓட்டணும். அதுலேயும் கவனமாக ஹெல்மெட்டு. பொண்ணு சகோதரிமாரே, தயவு செய்து நீங்கள் வண்டி ஓட்டுங்க, ஆனால் ஹெல்மெட் இல்லாத ஓட்டாதீங்க. என்ன ஆத்திர அவசரமானாலும் பேகுக்குள்ளே போடுங்க ஸ்தோத்திரம். அல்லது முன்னால் அவன் போடக்கூடிய ஸ்டாண்ட் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க, அல்லது பர்ஸில் போடுங்க. வீட்டில் போய் பேசுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு மேலே கொடுத்துட்டு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், பாஸ்டர் பார்த்துக்கொள்வார், எங்களுக்காக ஜெபிப்பாங்க, நாங்கள் போகிறோம் வாரோம். இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? யாருக்கு தான் ஆசீர்வாதம்? அவன் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளி பிரகாசித்தா நிச்சயமாய் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும். என் வாழ்க்கையின் அனுபவம் சொல்லியிருக்கிறேனே, 3.5 ஆண்டுகள் தகப்பனுக்கு விரோதமாய் செய்த மந்திரவாதத்தை மறிகடந்ததினாலே அவன் மருத்துவத்தினாலையும் தேடின தெய்வங்கள் வேளாங்கண்ணி, உவரி, எடத்துவா, பனிமாதா கோயில் ஆமென் ஸ்தோத்திர, வள்ளியூர், அந்த மாதா, இந்த மாதா, அந்த அந்தோனியார், இந்த அந்தோனியார், மிக்கேல் தூதர் ஆமென் இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். ஆமென் ஸ்தோத்திர. எல்லா குருசடியும் எல்லா கோயிலும் புண்ணிய ஸ்தலங்களும் மொட்டை அடித்தும் புனித நீர் ஆமென் ஆடியும் கொடிமரம் சுற்றியும் ஆமென் ஸ்தோத்திரம் கோயில்களும் ஆமென் ஸ்தோத்திரம் குருசடிகளும் நேர்ச்சைகளும் காட்சிகள் கொடுத்தும் விடுதலை இல்லாமல் சாதாரண ஒரு தலைவேதனை ஆமென் பலவீனம் ஒன்று ஆமென் எனக்குள்ளே இருந்ததினால் பிடித்தது. அடுத்தது மந்திரவாதி, யாகம், கோமம், ஸ்தோத்திரம், கர்மம் ஆமென் எல்லாம் கொடுத்தும் முஸ்லீம் ஆச்சார பிரகாரம் கொடுத்தும் எல்லாம் கொடுத்து கழித்து பார்த்த பிற்பாடும் ஸ்தோத்திரம் கடைசியாக ஆமென் இறுதி அவஸ்தை ஆமென் இறுதி நன்மை முடித்த பாடி தான் இந்த பாடி. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை கிருபையை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் வந்து பிரகாசித்தார். 3.5 ஆண்டுகள் அலைந்த என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய திவ்ய பிரசன்னத்தை திவ்ய ஆளுகையை விளங்க பண்ணினார்.
நீங்க எந்த கட்டினால கட்டப்பட்டு இருக்கிறீங்க? மந்திரவாதமா, பில்லி சூன்யமா, யாகமா? மறிகடந்ததா? ஸ்தோத்திரம். நீங்க ராத்திரி போய் வந்ததுனால உங்களுக்கு ஏதோ பிடித்ததா? என்ன ஆனாலும் இந்த ஒளி பிரகாசிக்குமே ஆனால் உங்களுடைய எல்லா இருள்களும் மாறும். உங்கள் எதிர்காலத்தின் இருளா, உங்கள் பிள்ளையின் இருளா, உங்கள் வாழ்க்கையின் இருளா, உங்கள் தொழிலின் இருளா, உங்கள் கம்பெனி எதிர்காலத்தின் இருளா, உங்கள் வியாபாரத்தின் இருளா, எது ஆனாலும் அவைகள் முறியடிக்கப்படும். ஊழியத்தின் இருளா, எது ஆனாலும் அது முறியடிக்கப்படும். வாசிக்கலாமே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரமாய் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் இல்லையே. பார்த்தீங்களா? அவைகள் கனி கொடுக்காமல் இருந்தாலும் இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு தம் ஜனங்களோடு சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் எதிர்பார்த்த சில ஆசீர்வாத, சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அப்படியானால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணாகமம் 24:1 வாசியுங்க சீக்கிரம். எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்குமா? கர்த்தருக்கு பிரியம் என்று யாரு கண்டபோது? எனக்கு அண்ணனாகிய பிள்ளையாம், தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாம், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற பிள்ளையாம், தேவ ஜனத்திற்கு உடன் நிற்க வேண்டிய, கூட்டு நிற்க வேண்டிய, அனுகூலமாய் இருக்க வேண்டிய பிள்ளையாம் கண்டபோது அப்படின்னு சொன்னா இந்த அண்ணனுக்கு வேலைப்பாடு என்ன தெரியுமா? எங்க துட்டு கிடைக்குமோ, துட்டு அதிகமாக கிடைக்குமோ அந்த பக்கம் எங்க அண்ணன் சாய்வாய். இந்த சாய்கிற அண்ணமாரு ஸ்தோத்திரம் என்ன வந்து ஸ்தோத்திரம் நித்தம் பார்க்கிற இவனுக்கு நிமித்தமும் இவனுடைய திட்டமும் இவனுடைய தீர்மானமும் ஒவ்வொரு நாளும் இவனுடைய யோசனையும் இவனுடைய திட்டங்களையும் தந்திரங்களையும் தேவனாய கர்த்தர் அதம் பண்ணுகிறவர். நமக்கு நன்றாய் தெரியும், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க கூடாது, இஸ்ரவேல் ஒரு கூட்டமாக கூடாது. காரணம், இவங்க வளர வளர பெருக பெருக சோதரன் நம்முடைய தேசத்தில் யுத்தம் வறுமையானால் நமக்கு எதிரானவர்களோடு இவர்கள் என்ன செய்வாங்க? சேர்ந்து கொள்வாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா ஐக்கிய அரபு நாடுகளும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து கொண்டிருக்கிறதை போல தேவ ஜனங்களுக்கு எதிராய், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய், தேவன் ஆசீர்வதிக்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கத்தக்கதாய் வேர்திரிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக எந்த திட்டங்கள் எழும்பினாலும், எந்த வில்லன் வந்தாலும், எந்த தந்திரக்காரன் வந்தாலும், சூனியக்காரன் வந்தாலும் அவைகள் ஒன்று வாய்க்காமல் போக கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, ஸ்தோத்திரம். உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருந்தா பின்ன யாரு தடுக்க முடியும்? வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை ஒன்று சீக்கிரம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே. பார்த்தீங்களா? உங்களை நிலைநிறுத்த அவர் ஆணையிட்டாரே ஆனால், அவர் தீர்மானம் பண்ணினாரே ஆனால் உங்களை நிலைநிறுத்த மாட்டேன்னு சொல்லி ஓட்டி களைவேன், இப்ப துரத்தி களைவேன், இப்ப அட்ரஸ் இல்லாதாக்குவேன், பொடி போலும் இல்லாம ஆக்குவேன்னு சொல்லி யாரெல்லாம் எழும்பி என்னெல்லாம் செய்தாலும் என்ன நடக்காது? ஸ்தோத்திரம். நிலைநிறுத்த ஆண்டவர் உங்கள் மேல ஆணையிட்டிருப்பாரையானால், உங்களை முன்குறித்திருப்பாரையானால், உங்களை கட்ட, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பழுக, உங்களை வளர, உங்களை செழிக்க, உங்களை பெருக, உங்களை இடம் கொள்ளாமல் போகுமட்டும் ஆண்டவர் வார்த்தை
ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா. 27 வாசிப்புல, சேனைகளின் கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? யாருக்கு கை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுகூலமாய் தேவனுடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டிருக்கிறது, கடாசிக்க நீட்டப்பட்டிருக்கிறது, உயர்த்த நீட்டப்பட்டிருக்கிறது, நன்மை செய்ய நீட்டப்பட்டிருக்கிறது, அனுகூலமாய் நீட்டப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்க நீட்டப்பட்டிருக்கிறது, திரள் கூட்டமாய் மாற்ற நீட்டப்பட்டிருக்கிறது, பலத்த ஜாதியாய் மாற்ற நீட்டப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நீட்டப்பட்டிருக்கிற கரத் யாராகிலும் திரும்ப முடியுமா? திரும்ப முடியுமா? முடியவே முடியாது, சாத்தியம் இல்லை. அப்படியானால் சாத்திய கூறுகள் பலதும் உங்களுக்கு நேராய் வரலாம். ஆமென். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர், இல்லாதவைகளை பார்த்து இருக்கிறதாய் அழைத்தவர், ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதே உன்னை ஆமென் திரள் ஜனத்திற்கு தகப்பனாக பிதாவாய் ஆபிரகாமை கண்டவர், ஆபிரகாமோடு சொன்னவர், நிறைவேற்றின கர்த்தர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே அவ்வண்ணம் நிறைவேற்ற வல்லவர். ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதே, ஒரு நன்மையும் காணக்கூடாமல் இருக்கும் போதே இந்த நன்மைகளை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் இந்த நன்மைகளை தருவது ரொம்ப நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த குடும்பம் நிலை நிற்காது. உங்களை நாங்கள் அவன் தேவனுக்குள்ளே வேதவசனத்தின் அப்போஸ்தல உடன்படிக்கையின்படி உபதேசத்தின்படி நிலைநிற்க விடமாட்டோம் என்று வெள்ளி விழிக்கிறாங்களா? பாரம்பரியம் ஆச்சாரம் வெள்ளி விழிக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நிர்மூலமாக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நிக்கிரகம் பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. எழுதி கொள்ளுங்கள், இங்கே இருந்து ஒரு பரிசுத்த சேனை ஆண்டவர் எழுப்புவார், ஒரு வித்தை ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். எடுத்து வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய இறுதி வசனம். ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும். கர்வாலி மரமும் அரச மரமும் கிளையற்று போன பின்னும் அவைகள் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் என்ன வித்தா இருக்குமா? பரிசுத்த வித்தா இருக்குமா? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆமென், இவன் உன் வித்துதானப்பா, இவனை நான் ஆசீர்வதிப்பேன், இவனை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென், ஸ்தோத்திரம். உசியா மரித்த போது ஏசாவின் கண்ணை திறந்த போது தேவன் சொல்லுகிறார், அது பரிசுத்த வித்தா இருக்கும். அவன் இயேசுவின் ஜீவன் நதி சபையில ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு பரிசுத்த வம்சம், ஒரு பரிசுத்த ஜனத்தை தேவன் தனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார், தனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த வித்தோடு ஆண்டவர் என்னையும் உங்களையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். ஹோலிலேண்ட் என்கிற இந்த சேனல் வழியாக தேவன் ஆமென் பல இடங்களில் இருந்து இந்த பரிசுத்த வித்தை எழுப்ப போகிறார். இந்த பரிசுத்த வித்தை அவர் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த வித்து ஒரு செடியாகும், ஒரு மரமாகும். செடியை பார்க்கலும் மரம்தான் நல்லது, கொடியை பார்க்கலும் மரம்தான் நல்லது. ஆமென். காற்றும் மழையும் வந்தாலும் கொடியும் செடியும் ஈஸியாய் போகும், மரமானால் ஆமென் ஸ்தோத்திரம் ஈஸியாய் போகாது. ஓ, தேவ சபையே ஒரு மரமாய் ஆக போகிறது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்ற போகிறார். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். முதலாவது பாயிண்ட் சங்கீதம் 115 அதனுடைய 13வது வசனத்தை ஒன்று வாசிங்களேன். சீக்கிரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எடுத்து வாசிங்க அண்ணாமாரே.
பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். அவன் 15வது வசனத்தை வாசியுங்க. சங்கீதம் 115 சங்கீதம் 15வது வசனம். படைத்த கர்த்தராலே நீங்க யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? அப்படிதானா? இருக்குதா இல்லையா? வாசிங்க 13 வாசிங்க. அத கர்த்தருக்கு பயப்படுகிற யாருங்க? பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பா. பயப்படுகிறவங்களா? ஆசீர்வாதம் நிச்சயம். நீங்க தேவனுக்கு பயந்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம், உங்களுக்கு சாத்தியம். ஆமென். பயப்படாமல் இருந்தால் அசாத்தியம், பயந்தால் சாத்தியம். ஆமென். தேவனுக்கு நீங்க பயப்படுகிறீர்களே ஆனால் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு நன்மை உண்டு, உங்களுக்கு ஜெயம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமென். உங்களுக்கு பிரகாசம் உண்டு, உங்களுக்கு கிருபை உண்டு. பயப்படாம இருந்தா ஜீவனும் இல்லை, ஸ்தோத்திர சமாதானமும் இல்லை, நன்மையும் இல்லை. ஆமென். இரண்டாவது, நீதிமான்களுக்கு என்ன உண்டுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீதிமான்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். எடுத்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். யாருடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் மக்களே? பாத்தீங்களா? யாருக்கு சிரசின் மேல்? ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை? என் தலை எழுத்து. என்ன எழுத்து? தலை எழுத்து. என்ன சொல்ல முடியும் பாஸ்டர்? அன்னைக்கே சொன்னாங்க, நான் பிறந்த நாள் சொன்ன உடனே சொன்னாங்க, இவன் தலை எழுத்து, இவன் யமன், ஸ்தோத்திர யமகண்டன். எனக்கும் சொன்னாங்க, சொன்னவங்க போனாங்களே தவிர ஆண்டவர் கிருபையால் இன்னைக்கு வரை என்னை நிலைநிறுத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். அதனால இந்த தலை எழுத்து, என் தலை விதி, ஸ்தோத்திரம், இப்படி சொல்லுகிற விதி எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் வீதியில போடுவோம். ஆமென். இந்த வேத வசனத்தை கையாளுவோம், தேவ கிருபையை சுதந்தரிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குவோம். அவன் நீதிமான்களுடைய சிரசின் மேல் அப்ப ஆசீர்வாதங்கள் தங்கும். பாத்தீங்களா? ஏன் வாயை அடைக்குது? இருந்தாலும் வா விளக்குது. காரணம் என்ன? துன்மார்க்க. ஆலயத்தில் வந்தா பாருங்க, எனக்கு சில அக்கா மாறு சில அம்மா மாறு வசனம் கேட்க கேட்க அடுத்தது சிலவங்க அறியாம பார்க்காம இப்படி எல்லாம் வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரம் வரை நீ போயிட்டு வந்த யாத்திரை வழிகளில் தேவனுக்கு சித்தம் இல்லாம, தேவனுக்கு பிரியம் இல்லாம, தேவ ஆளுகைக்கு விரோதமா உனக்கு வாகொழுப்ப காட்டுனேன். நாவில சொல் பிறவாததற்கு முன்பாய் அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இதுக்குள்ள எள்ளு இல்லை. பார்த்தீங்களா? அதனால இது அங்கேயும் விளையும் இங்கேயும் விளையும். ஸ்தோத்திரம். இது இதை போல மோசமான ஒரு அபயம் இல்லைன்னு சொல்லி வேதமே தெளிவாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இது ரொம்ப கேடானது. அப்படித்தானே? பெரிய காட்டையும் கொளுத்தக்கூடியது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் ஸ்தோத்திரம் ஆமாம் இந்தியாவுக்குள்ள வர வைத்து அவர்களை பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆமென் ஆயுதமாக்கும் இந்த ஆயுதம். இது ஒன்றும் அடங்கி கிடக்கும்னு சொன்னால் நிச்சயமாக குடும்பமும் தேசமும் ஆமென் ஸ்தோத்திர சமாதானமாக இருக்கும். இந்த ஒன்றுக்கும் ஆமென் பேர் என்ன தெரியுமா? அடங்காத ஸ்தோத்திர அங்கமுத்து. எத்தனை அடக்க பார்த்தாலும் 32 மிலிட்டரி மேனை உள்ள வச்சுட்டு ஆண்டவர் காவல் பண்ண பிற்பாடு இந்த அண்ணன் அடங்கி கிடப்பானா? சிலவங்க சொல்லுவாங்க, அவளுக்கு வாய் கொழுப்பு தான். ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்லா கிடைச்சது. ஸ்தோத்திரம். வாகொழுப்பு தான் அவளுக்கு என்ன செய்தது? சீலையால சிந்துது. ஸ்தோத்திரம். அப்ப வாகொழுப்பு காட்டும் போது புரியணும், சும்மா இருக்கிற எனக்கு அண்ணன்மாரு பழைய ஆசானுக்கு வித்தையை காட்டுவாங்க. ஸ்தோத்திரம். உண்மையில் அவங்களும் யோசிப்பாங்க, நாங்களும் பொறுக்கு மட்டும் தானே பொறுப்போம். ஸ்தோத்திரம். பிறகு கொப்பனா பொறுப்பான்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க.
காரணம் என்ன? இவளுக்கு மரியாதை இல்லை, இவளுக்கு நாக்கு சரியில்லை. ஸ்தோத்திரம். பாஸ்டர் கரெக்ட் தீர்க்க தரிசனம் எனக்கு அண்ணன் மாதிரி சொல்லுதாங்க. இதுக்கு வேண்டிதான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாது, காரணம் எங்கள் வாகொழுப்பு அவருக்கு தெரியும். அதனால ஆவியானவர் உண்மை கொண்டு பேசுறதுக்கு வேண்டி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாக ஆவியானவர் பேசுகிறாருன்னு எனக்கு அண்ணன் மாதிரி எத்தனை சந்தோஷப்படுதாங்க தெரியுமா? அதனால அக்கா மாதிரி இங்கே வந்து கையடிக்க மாதிரி அங்கே போய் கையடிக்காதீங்க. இங்கே வந்து சோத்திரம் பண்ணதுக்கு நாக்கு எழுக்க மாதிரி அங்கே போய் எல்லாத்துக்கும் நாக்கு எழுப்பாதீங்க. அங்கே அடங்கி தான் வாசிக்கணும். எனக்கு அண்ணன்மாருக்கு 4 வசனம் உண்டு தெரியுமா? உங்களுக்கு 40 வசனம் உண்டு, அது தெரியுமா? தெரியாது. எனக்கு அண்ணன்மாருக்கு இருப்பிடத்துக்கு 4 வசனம். ஆமென். 4 வசனத்தை எடுத்துட்டு எனக்கு அண்ணன்மாரு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், நீ எனக்குள் அடங்கிதான் இருக்கணும். ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். பின்ன எனக்கு அக்காமாரு 40 வசனம். இந்த 40 இந்த 4 ஸ்தோத்திரம் 44 வசனத்தை காணா பாடாம படிச்சுட்டாங்க நமக்கு இருக்கிறோம். எத்தனை திறவுகோல் வார்த்தை இருக்குது தெரியுமா? எத்தனை ஆயிரம் வாக்கு தத்தம் இருக்குது தெரியுமா? ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கையில் எடுக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் கையில் எடுக்கணும். கையில் எடுத்து நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அவன் நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவரே, நீதிமானே, ஆமென், நீர் என்னை நீதிமானாய் கண்டிருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதம் என் சிரசிலே தங்கட்டும். ஆமென். சிரசிலே தங்கட்டும். சிரஸ் உள்ளவங்க, கை உள்ளவங்க எல்லாம் சிரசில் அப்படியே கையை வச்சு இந்த வேத வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. எஸ், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் தலைவேதனை எல்லாம் மாறட்டும். உங்கள் பார்வை கோளாறுகள் எல்லாம் மாறட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திர பலகீனங்கள் மாறட்டும். எல்லா தலை சுற்றுகள் மாறட்டும். எல்லா கண்மசங்கங்கள் மாறட்டும். என்ன சொன்னாலும் கேட்க முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆலயத்திற்குள்ளே வந்தால் எத்தனை வசனம் கேட்டாலும் புத்தி மண்டலம் பிரகாசிக்க கூடாமல் இருக்கிற எல்லா மண்டலங்கள் விலக்கப்படட்டும். அடுத்தது, நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உண்மையில் 20 வருஷத்துக்கு முன்ன விசுவாசிக்க வீடுன்னு சொன்ன அடையாளம் எப்படி? சாயந்தரம் ஆனோன்னு கொட்டு சத்தமும் அல்லேலூயா சத்தமும் பாட்டு சத்தமும் கேட்கும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் நமக்கெல்லாம் குறைச்சிட்டோம். அதனால இன்னைக்கு பாரம்பரியத்தில் உள்ளவங்க 10 நாள் பைபிள் கன்வென்ஷன், 5 நாள் பைபிள் கன்வென்ஷன் அவங்க நடத்துகிறாங்க. நமக்கு 2 நாள் 3 நாளோட நிறுத்தியாச்சு. நம்ம கண்டு அவங்க அவன் படித்தாச்சு. இப்போ 5 நாளும் 10 நாளும் 7 நாளும் ஸ்தோத்திரம் நமக்கு ஆமென் கூட்டி கூட்டி இப்போ ஆமென் ஏறி ஏறி இறங்கு ஆமென் ஏறிட்டு இருப்பதற்கு பதிலாக இறங்கு வரிசையில் இறங்கிட்டே இருக்கிறோம். அவங்க ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினராய் மாறிக்கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆமென் ஆமென் ஐயாமாரு ஸ்தோத்திரம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் 3 மணிக்கே அம்மாமார் எழும்பி என்ன செய்வாங்க? அல்லேலூயா சத்தம். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வந்ததில் இருந்து இந்த அம்மாவோட இந்த அப்பாவோட எனக்கு ராத்திரி அவன் சரியாய் தூங்க முடியல, அதனால ஜெபிக்கிறதா இருந்த நீங்கள் மௌனமாக ஜெபிங்க. நீங்கள் சொல்லி சொல்லி அவங்கள மௌனம் காத்து காத்து இப்போ அவங்களுக்கு ஜெப வாழ்க்கையே இல்லை. இப்போ வீட்டில் துதி சத்தமே இல்லை, வீட்டில் அல்லேலூயா சத்தமே இல்லை, வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தமே இல்லை, ஆடல் பாடல் சத்தமே இல்லை. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒன்று எடுத்து வாசிப்போம். சீக்கிரம் ஆமோஸ் 9:12 வாங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, என்னம்மா தங்கச்சி நீதான் சொல்லு, எனக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரம் பிரதிஷ்டை விழுந்து போச்சு.
முன்னால உள்ள கிருபை இழந்து போச்சு. ஆமென். சிறுவர் ஊழியத்தின் உற்சாகம் எனக்கு இப்போ இழந்து போச்சு. ஏசப்பா, அந்த கிருபை வரத்தை எனக்கு மறுபடியும் தாங்க. மணிக்கூர் கணக்கில் அந்நிய பாஷையில பேசுவேன், மணிக்கூர் கணக்கில் ஜெபிப்பேன், மணிக்கூர் கணக்கில் துதிப்பேன். ஆமென். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பாவை நான் குறித்து சொல்லுவேன். என் ஆத்துமாவுக்கு செய்தது, என் குடும்பத்திற்கு செய்தது, என் வாலிபத்தில் செய்தது, என் பிள்ளைகளுக்கு Shakadara Bausheka Lema Shatarada Laha Rabalada பரிசுத்தாவியானவர் அவன் ஒரு சிறிய தீக்குச்சியை சபைக்குள்ளே போடுகிறார். சபை மறுபடியும் உணர்வடைய, மறுபடியும் சபை எழும்ப, மறுபடியும் சபை பிரகாசிக்க. மகளே ஸ்தோத்ரா. அம்மா பாட்டு சத்தத்தை, ஜப சத்தத்தை அடக்கி அடக்கி இப்ப அம்மா அவன் பாடவும் முடியல, ஜபிக்கவும் முடியல, துதிக்கவும் முடியல. அவன் இப்போ அவன் அம்மா எழும்புங்க எழும்புங்க. அவன் அம்மா எப்படி எழும்பும்? உள்ளான மனுஷனிலே பலன் இல்ல. வெளிச்சம் நஷ்டமானது, கிருபை வரம் நஷ்டமானது. அவன் கூடாரம் விழுந்து கிடக்கிறது. மறுபடியும் நினைத்தருளினவர் இந்த சபையை நினைத்தருளுகிறார். கூச்ச பார்வை உள்ள அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை நினைத்தருளினவர், லேயாளை நினைத்தருளினவர். லேயாளா அற்பமா எண்ணப்பட்டதா? ஓ, உன் புருஷனால, ஆமென், தேசத்தினால, சம பிராயம் உள்ளவர்களினால, சொசைட்டி நடுவே, ஆமென், நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்களா, ஆலோசிக்கப்பட்டவர்களா, அருவருக்கப்பட்டவர்களா? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிக்க இந்த லேயாளின் சந்ததியில் இருந்துதான் குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டது போல் இந்த சபையில் இருந்து ஆமென், இந்த தேசத்திற்குரிய நற்செய்தி, இந்த தேசத்தை தேவமயமாக்க, இந்த தேசத்தை சுவிசேஷமயமாக்க தரிசனங்கள் நிறைவேறும். நீங்க எழும்ப ஆரம்பித்தா, தாவீதே, நீ எழும்ப ஆரம்பித்தா, கர்த்தர் ஆமென் ஆடுகள் பின்னால் அலைந்த உன்னை வேர்திரித்தவர், உலகத்திற்கு பின்னால, ஜாதிக்கு பின்னால, உலக மோகத்திற்கு பின்னால, பண ஆசைக்கு பின்னால, பட்டத்திற்கு பின்னால, பதவிக்கு பின்னால, உலக பாரம்பரியத்திற்கு பின்னால, சமுதாயத்திற்கு பின்னால் அலைந்த நம்மை பிடித்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு ஜாதிக்கு தகப்பனாக்குவே. ஆமென். உன்னை ஒரு கூட்டமான ஆமென் ஜனத்திற்கு முன்பாக, ஆமென், உன்னை ஒரு தகப்பனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு அப்போஸ்தலனாய், ஒரு மேய்ப்பனாய், அதிகாரியை ஏற்படுத்துவார், அதிகாரியை ஏற்படுத்துவார், அதிகாரியை ஏற்படுத்துவார். சில அதிகாரம் கைமாற்றப்படுகிறது, சில புதப்பு கைமாறுகிறது. விழுந்து போன அபிஷேகம், நஷ்டமான தரிசனம், விழுந்து போன கூடாரமா, விழுந்து போன தேவ பிள்ளையா, விழுந்து போன ஜனமா, விழுந்து போன தரிசனம், விழுந்து போன ஜப வாழ்க்கை, விழுந்து போன பரிசுத்தம், விழுந்து போன பிரதிஷ்டை, விழுந்து போன ஆத்தும பாரத்தை மறுபடியும் தர விரும்புகிறார். நீ இன்ன நிலையில விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்புவாயேயானால் மறுபடியும் பிரகாசிக்க பண்ண தேவன் போதுமானவர். தாவீதை கொண்டு மறுபடியும் அவன் எடுத்து நடப்பித்து கட்டினவர் சபையை மறுபடியும் உயிர்ப்பிக்கவும், நடப்பிக்கவும், கட்டவும், தேசத்தில் நிலைநிற்கவும், வேறுண்டவும். அநேகருக்கு வாய் அடைக்க பண்ண போகிறார். எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 126:1 வாசிங்க, எழுதி கொள்ளுங்க. அநேகருடைய வாயை ஆண்டவர் அடைக்க பண்ண போகிறார். யாரு திரும்பும் போது அண்ணா எழுந்து வாசிங்க, அண்ணா கர்த்தர் திரும்பும் போது வாசிங்க. சொப்பன ஒரு நிமிஷத்துல வரும்,
அது அப்படியே போகும். இதுபோல ஆண்டவர் சபையின் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். சபை வளர வளர சிறையிருப்பு மாற மாற ஜனத்தின் சிறையிருப்பு மாறும். குடும்பங்களின் சிறையிருப்பு மாறும். தொழில்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். வியாபாரங்களை பெருக பண்ண போகிறார். தேவன் படிப்பு கேட்ட வேலை வாய்ப்புகளை தர பண்ண போகிறார். தேவன் சிறையிருப்பை மாற்ற போகிறார். கர்த்தர் உன்னை தேசத்திலே சிறந்திருக்கும்படி செய்வார். எழுதிக்கொள், சிறந்திருக்கும்படி செய்வார். தேசத்தில் உன் கை ஓங்கும். தேசத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் நீ புதிய நாமத்தில் அழைக்கப்படுவாய். ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. ஆமென். ஏசாயா 62:4 சீக்கிரம். படாமலும் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் ஆமென் பீட்டி என்றும் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி என்றும் உன் தேசம் அழைக்கப்படும். கர்த்தர் உன் தேசத்தை கட்ட விரும்புகிறார். சபையை கட்ட விரும்புகிறார். ஜனத்தை கட்ட விரும்புகிறார். வாலிபர்களை கட்ட விரும்புகிறார். முதியோர்களை கட்ட விரும்புகிறார். உங்கள் சிறையிருப்பு திரும்ப நல்ல பிராண்டட் வஸ்திரங்கள் தரிப்பிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ண போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அறியப்படாத இடங்களில் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். அதே 62 அதிகாரத்தின் 2 வசனத்தை வாசியுங்க சீக்கிரம். ஜாதிகள் உன் நீதியையும் பாத்தீங்களா மகிமையும் காண்பார்கள். என்னங்க, கர்த்தருடைய வாய் சொல்லும். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமை. காரணம் என்ன? நீ மகிமைக்கென்று அழைக்கப்பட்டாய். நீ நீதிக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டாய். அவன் நீதியின் விருஷம் எனப்படுவார். அவன் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்கென்று வேர்திரித்தபடியால் பிரித்தெடுத்தபடியால் ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட போகிறார். ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட போகிறார். நீதியின் விருஷம் எனப்படும். சில குடும்பத்தில் ஆமென் இவ்வண்ணமாய் ஒரு பிரித்தெடுப்பு உண்டாக போகிறது. ஆமென். சில குடும்பங்களை தேவன் இவ்வண்ணமாய் சமூகத்தின் நடுவே, சமுதாயத்தின் நடுவே, ஜனத்தின் நடுவே, ஜாதிகள் நடுவே, கோத்திரத்தின் நடுவே, குடும்பத்தின் நடுவே, குலத்தின் நடுவே வேர்திரிக்க போகிறார். கொத்து கொத்தாய் திராட்சை கொலை ஆமென் ஸ்தோத்திரம் செடி கொடியில பூத்து கிடக்கிறது போல இந்த சபை இப்படிப்பட்டதாய் ஆமென் பூத்து குலுங்க போகிறது. ஆமென். இந்த சேனல் அவ்வளவாய் தேசத்தில் படர்ந்து பந்தலிக்க போகிறது. தரிசனங்கள் நிறைவேற போகிறது. தேவ ஜனங்கள் பெருக போகிறாங்க. தேவ ஜனங்கள் வளர கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய்க்கொண்டே இருக்கிறது. தேவ சபையின் மேல மகிமை வெளியரங்கமாய்க்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய தூதர்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய சேனை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. புதிய நாமத்தினால் நீ என்ன செய்வாய்? அழைக்கப்படுவாய். வசனத்துக்கு கடைசிய வாசிங்க. அப்ப சொல்லுங்க, இன்னும் முதல் பழைய நாமம், பழைய வாழ்க்கை, பழைய
பெயர், பழைய சிந்தை, பழைய நினைவு, பழைய கொடுக்கல் வாங்கல் மாறி புது நாமத்தில் அழைக்கப்பட போகிற, புது பேரினால் அழைக்கப்பட போகிற, ஆமென், புதிய நாமம் எனக்குள் தரிப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வாக்குத்தத்தம், ஒரு புதிய திறவுகோல். ஏசாயா 61 அதிகாரத்தின் 3 வசனத்தின் கடைசி வாசிங்க சீக்கிரம். அவர்கள் கர்த்தர் தங்கள் மகிமைக்கென்று நாட்டின என்ன நீதியின் விருஷங்கள் எனப்படுவார்கள். சபையே, என்ன விருஷம்? நீதியின் விருஷம். ஆண்டவர் தேசத்தில் இவ்வண்ணம் ஆண்டவர் பேரை தரப்போகிறார். புதிய நாமத்தில் அழைக்கப்பட போகிறார். ஆமென். போகிறவங்களா அவ்வண்ணம் இருக்கிறாங்க, அவங்கள பாருங்க. அதனால அவங்க கூட போவோம் வாங்க. யாரெல்லாம் வர வேண்டாம் வர வேண்டாம் அங்க, ஆமென் ஸ்தோத்திரம், எங்க போனாலும் ப்ராப்ளம் இல்லை, அங்க மாத்திரம் போகாதீங்கன்னு சொல்லி, ஆமென் ஸ்தோத்திரம், சில மல்லன்மார் ஸ்தோத்திரம் ராட்சதன்மார் எழும்பி நின்று எங்கையெல்லாம் தடை பண்ணினாங்களோ, எங்கையெல்லாம் துரத்தி அடித்தார்களோ, விரட்டினார்களோ, ஓட்டினார்களோ, எங்கையெல்லாம் ஆமென் முக்கு மூலையிலே பதிவிருந்து வரவிடாமல் அவர்களுக்கு எமனாய் நின்றார்களோ, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் ஆமென் சந்ததிகளையும் வம்சத்தையும் ஆண்டவர் பிடித்து கொண்டு வந்து, ஆமென் இதுதான் மெய்யான ஆமென் சத்தியம் என்று இவர்கள் மெய்யாய் தேவனை ஆராதிக்கிறார்கள், இவர்களோடு வாழ்வோம், இவர்களோடு சம்பந்தம் கலவோம், இவர்களோடு ஐக்கியப்படுவோம் என்று கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வல்லமையை காண்பிக்க போகிறார். அதிகாரத்தை காண்பிக்க போகிறார். அபிஷேகம் தலைமேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஆமென், அதிகாரம் நம்மேல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3வது வார்த்தை, தாராள மனதுடையவனுக்கு தேவாசீர்வாதம் உண்டு. வாசித்து ஓடுவோம். நீதிமொழிகள் 22:9. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 9 வசனம். கருணை கண்ணன் என்ன செய்வான்? சோதரம். அப்ப இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெற்றுக்கொள்வான். கருணை காண்பிக்கிறவன் கருணை வள்ளல் கருணை அவனுக்கு உண்டாகும். அன்னை தெரேசா இதுதான் செய்தாங்க, கருணை காண்பித்தாங்க. அன்பை நீங்க கடன் கொடுங்க, அது வட்டியும் முதலுமாய் திரும்ப கிடைக்கும்னு சொன்னாங்க. இதே மாதிரி நாம் செய்தா தானா ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம சபை, நம்ம தொழில், நம்முடைய வியாபாரம் தானாய் வர்த்திக்கப்படும். 4வது வார்த்தை, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 14:20 ஒன்று வாசியுங்களே. ஆதியாகம புஸ்தகம் 14:20. ஆபிரகாம் இல்லைங்களே, இப்படி யாரு சோத்திரம் பண்ணுவா? சத்துருக்கள் ஆண்டவரை கையில ஒப்பு கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா, அன்னைக்கே எனக்கு தெரியும், அவன் காட்டுறது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுகிறான். எனக்கு தெரியும்னு சொல்லல, ஆமென், கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயத்தை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் மாத்திர உயருமே ஆனால் ஆமென் நிச்சயமாக ஆமென் ஸ்தோத்திரம் சில ஆத்திரங்களும் அவசரங்களும் மாறும். ஆமென். தேவ சபை, தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாளாய் தேவனுக்கு எல்லா நிலைகளிலும் பெருகிக் கொண்டிருப்பார்கள். கீழே வாசிப்புல ஆபிரகாம் அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, சமயத்தை, சரீர உழைப்ப, பொருளாதார நன்மையை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நமக்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வாத நன்மை உண்டாகும். 5, உண்மை உள்ளவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. நீதிமொழிகள் 28:20. அப்படிதானே பிள்ளை? ஸ்தோத்திரம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம். ஏன் மனுஷா, ஏன் மனுஷி நாம் ஆசீர்வதிக்கப்படல? ஏதோ காரியத்தில் நமக்கு ஃபெய்த்ஃபுல் இல்லை, உண்மை இல்லை, நாம் எங்கேயோ நேர்மை தட்டி
தெற்றி நடக்கிறோம், ஆமென், தெற்றி நடக்கிறோம், ஆமென், ஒழுங்குபடுத்துவோமே ஆனால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம். அப்படியான ஆசீர்வாதத்துக்காக ஓட வேண்டாம். ஆசீர்வாதம் தானாய் வரும். நாம் தானாய் ஆசீர்வதிக்கப்படுவோம், தானாய் கட்டப்படுவோம், தானாய் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். 6வது மாசற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் அதனுடைய 4, 5 ஒன்று வாசியுங்க. இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து மாயைக்கு ஒப்புக்கொடு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சி. அண்ணா, அக்கா, ஐயா, அம்மா, ஆசீர்வதிக்கப்படணுமா? இந்த வசனத்தை கையாண்டா போதும். இந்த வசனத்தை நாம் கையாண்டு ஜீவிப்போமே ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு தானாய் உண்டாகும். 7 ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12:3 ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு, மற்றவர்களை பிளஸ் பண்ணுகிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுகிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். வாசிங்க. யாரோடு சொன்னார்? ஆபிரகாமோடு, எங்கள் ஊழியக்காரர்களாகி எங்களோடு. அப்போ நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். சபையை, தேவ ஜனங்களை ஆமென் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கணும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், சத்தியம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கணும், எதிராய் பேசுகிறவர்களை ஆசீர்வதிக்கணும். சொல்லட்டுமா? தாவீதுக்கு விரோதமாய் தன் மகன் அப்சலோமும், ஸ்தோத்திரம், ஆமென், சிமியும் எழும்பின போதுதான் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்தார். தன் மாமனாகிய சவுலும் தன் கூட பிறப்பாகிய சகோதரர்களும் தாவீதுக்கும் யோசேப்புக்கும் விரோதமாக எழும்பினதுனால்தான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்படின்னு சொன்னால் சொல்லணும், 4 அண்ணமார் எழும்பட்டும், அவங்களுக்கு 4 பேர் எழும்பின 40 பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை கடாசிப்பார். ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார். இறுதியாக சகோதர ஐக்கியம் உள்ளவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம். இன்னைக்கு எதுதான் இல்லை? இதுதான் இல்லை. ஸ்தோத்திரம். ஸ்நேகம் உண்டு, ஆனால் சகோதர ஸ்நேகத்தை தான் காண முடியலை. வாசிப்போமா? ஆமென். சங்கீதம் 133:3 வாசிப்போம். சங்கீதம் 133:3. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அப்படித்தானா? அப்போ நன்மையும் இன்பமும், ஸ்தோத்திரம், நன்மையும் இன்பமும் நமக்குள்ள உண்டாகணும். அப்படித்தானா? 133:1 வசனம். ஸ்தோத்திரம். ஆமேன். 1 என்று தான் சொன்னேன், ஆனால் அந்த வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசம் ஆச்சுன்னு தோணுது. ஆமேன். ஸ்தோத்திரம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அப்படிதானா? நாம் ஒருமித்து கூடி வரும்போது நன்மை இன்பம் உண்டாகுதா? நிச்சயமாக நன்மை இன்பம் உண்டாகணும். ஸ்தோத்திரம். நன்மையும் இன்பம் உண்டாகணும். அன்னைக்கு யூதர்கள் ஒருமித்து கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் கைவிடுத்து சொல்லுவாங்களா, மாறானாதா, மாறானாதா, கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். இந்த 8 விதமான நன்மை ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைநிற்க வேண்டுமானால், உண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதம், ஆமென், அதற்காய் நாம் அழைக்கப்பட்டோம், இதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டோம், இதற்காய் வேர்திரிக்கப்பட்டோம். ஆவியானவர் உங்களுக்கு எத்தனை ஆழமான வாக்கு தத்தங்களை எடுத்து தந்தார். ஆமென். ஒரு நீரூற்று இன்றைக்கு சுரக்க போகிறது. நாம் இருக்கிற இடத்தில் அப்படியே எழும்புவோமா? ஓ ரபா ஷம் துரிபிஷ், ஓ ரஷகதரதரதரபோஷ், ஜெய் ஹலதுரஷே. தேவ ஆசீர்வாதம் யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. சகோதர சிநேகம் உள்ளவர்களுக்கு. தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களுக்கு, செயல்படுகிறவர்களுக்கு, செபிக்கிறவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு, ஓ நீதியை கை கொள்ளுகிறவர்களுக்கு, மாசற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு. ஓ ரபா சம்து, என்றே தெய்வத்தான், என்றே தெய்வத்தான்
வழியில் தன்னை நடத்தும் തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യോ തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തൂ ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടു ദേശത്തിൽ ഞാൻ ദീപാലധരഘോഷേ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടൂ എന്റെ വീട്ടിൽ കുറയുകില്ല ആവശ്യങ്ങളോ മുടങ്ങുകില്ല യെസ് എന്റെ വീട്ടിൽ നേരം പ്രാപിച്ചിടും ഞാൻ തന്റെ വചനോ പോലെ ഞാൻ நன்மைகளும் இந்த 8 விதமான தேவ இரக்கங்களும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற இந்த சபையை நேரொலியின் மூலமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களை அன்பு ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன்.